சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான தலைப்பு. ஒரு பிரதரா சிஸ்டரான்னு தெரியல, ஒரு தலைப்பு. நம்ம சமீபமா இந்த கள்ள தொடர்புக்கு வந்து கடவுளுடைய கடுமையான தண்டனை கிடைக்கும், யாரும் தப்பிக்க முடியாதுன்னு போட்டிருந்தோம். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காங்க, சரி, கணவன் சரியில்லாத பெண்களும் மனைவி சரியில்லாத ஆண்களும் கள்ள உறவை வைத்துக் கொண்டால் அதுல தவறு உள்ளதா? கள்ளன்ற வார்த்தை போல, உறவை வைத்துக் கொண்டால் அதில் தவறு உள்ளதா? இல்லை என்றால் என்ன செய்வது அப்படின்னு கேட்டிருக்கிறான். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இந்த 2 பொண்டாட்டி இல்ல கள்ள தொடர்புல இருக்கிறது வந்து இப்ப ரொம்ப அதிகம். பட் இதுக்கு முன்னாடி கூட அங்கங்க இருந்தது, ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா அப்படி கணவன் வந்து, ஆனா அது எப்படி இருக்கும்னா, பெண் அப்படி பண்ண மாட்டாங்க. மேபி ஹஸ்பண்ட் இல்லாத ஒய்ஃப் இருப்பாங்க, இல்ல வேற ஏதோ லவ் பண்ணி அப்படி அந்த மாதிரி இருக்கும். இவர் ஆண் தான் அந்த மாதிரி இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருந்திருப்பாரு. பொண்ணுன்னா கற்பு முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. பெண் வந்து 2 கள்ள தொடர்புல இருந்தது வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது, இப்பதான் அதிகமா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒருத்தருடைய கணவன் போறாங்க அப்படின்னா அந்த மனைவிக்கு வந்து அப்படி எண்ணம் வந்தது கிடையாது. போய் சண்டை வேணா போடுவாங்க, அந்த பொண்ணுகிட்ட போய் சண்டை போடுவாங்க, இல்ல விதி ஏன்ட்டு கம்முன்னு இருப்பாங்க. மற்றபடி இந்த மாதிரி எண்ணம் வந்து இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்தது கிடையாது. இப்ப கணவன் அப்படி போறான், அதுல போகாட்டினா கூட கள்ள தொடர்புல இருக்கிறவங்களும் நிறைய இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த சகோதர ஆத்மா கேட்டிருக்கிற இந்த கேள்வி வந்து மனிதர்களுடைய மனநிலை எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்குது அப்படிங்கிற உதாரணம். இது அவருடைய தனிப்பட்ட கேள்வி கிடையாது, இது ஒட்டுமொத்தமா மனித வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு அந்த லட்சுமி ராமகிருஷ்ணனுடைய சொல்வதெல்லாம் உண்மை ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த கள்ள தொடர்புன்னு வரும்போது ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டா அல்லது ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவனை நோண்டி நோண்டி கேட்கும்போது ஒரு டைம் என்ன பண்ணுவான், அவனும் தான் அப்படி பண்ணான்னுவான், அல்லது அவனும் தான் பண்ணான், என்னப்பா இது அப்படின் போது அப்ப இன்னொருத்தர் பண்ணாங்க, நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்துடுது. அது பழி வாங்கினா ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது, அதுல ஒரு இதை தேடிக்கிறாங்க அவங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கணவனுடைய அண்ணனோட தொடர்புல இருக்கிறாங்க. எப்படி அது வந்துச்சுன்னா, சும்மாவே கணவன் சந்தேகப்பட்டுல நீ அவனோட தொடர்புல இருக்குன்னு பச்சையா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். சொல்ல சொல்ல ஆமா நான் நிரூபிச்சுட்டேன். உடனே லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்லுவாங்க, வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த எண்ணங்கள் இந்த மாதிரி கேட்கும் பொழுது கெட்டதுனால விழுந்தாங்களா அல்லது இவங்களுக்குள்ள இருந்த பலகீனத்தை அது தூண்டிச்சா? அதான் அங்க விஷயம் இல்லையா? கெட்டதுனால விழல, பலகீனத்தை தூண்டி இருக்குது. அதுதான் அங்க விஷயமே. அதே மாதிரி என் மனைவி தப்பா நடந்துகிட்டதுனால, என் கணவன் தப்பா நடந்துகிட்டதுனால கள்ள உறவுல வைக்கல, உள்ள இருக்குது, அது வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இப்ப ஒரு நியாயம் தேடுது. ஏன்னா உள்ள இல்லாம எப்படி வந்திருக்கும்? இருந்தா தானே வரும், எப்படியும் கொஞ்சமாவது இருந்தா தானே வரும். சோ இங்க வந்து அதுல என்ன அதுல தப்பு இருக்குதா என்னன்னு கேக்குறாங்க. அவனா அப்படி இருக்கிறான், நானும் அப்படி இருக்கிறேன், இதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. ஏற்கனவே அவன் பண்ணது தப்புன்னு தெரியுது, அப்ப அதே இது நம்ம பண்ணா அதுவும் தப்பு தானே அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கரெக்ட். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சீதை ராவணனை கடத்திட்டு போன அந்த ராமாயண கதை பல அர்த்தங்கள் சொல்லாமலே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு நிஜத்துல அப்படி நடக்கல. அதுல ஒரு இப்ப உதாரணத்துக்கு வந்து பாண்டவர்கள் எல்லாருக்கும் காமனா மனைவி திரௌபதி, 5 பேருக்கும். ஆனா அப்படி எல்லாம் இருக்காது இல்லையா? ஆனால் அது எப்ப நடந்துச்சுன்ற காலத்தை அது குறிக்குது. இன்னைக்கு அப்படி இருக்கு, ஒன்னா வாழல, பட் ஆனா புத்தியினால அப்படி இருக்கிறாங்க. கள்ளத்தொடர்பு அந்த காலகட்டத்தில் நடக்கிற விஷயம்னு அர்த்தம். ஆனா இவங்க எப்பயோ நடந்தது அப்படின்னு புரிஞ்சு. சோ இது வந்து அந்த காலகட்டத்தை குறிக்குதுன்னு தெரியாது.
அதே மாதிரி ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமருடைய அப்பாவுக்கு 1000 மனைவி. அப்ப 1000 மனைவினா என்ன அர்த்தம்? அவனுடைய புத்தி அவன் இஷ்டத்துக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நடக்கிற விஷயம். அலையறதுதான் அப்படி அத உருவகப்படுத்திடுறாங்க. அது இப்ப 1000 மனைவி இறுதியில நடக்குது. இறுதியில நடக்கும் பொழுது அதுக்கு நேர் எதிராக ஒருத்தர் நடக்கிறார், ராமர் நடக்கிறார். இப்ப அதே மாதிரி சீதையை வந்து ராவணன் கர்த்தரான்றது பல அர்த்தத்துல வருது. ஒண்ணு நம்மளுடைய ஞானம் படி பாத்தீங்கன்னா 2 பேரும் காமத்துல விழறாங்க அப்படிங்கறதுதான். ராவணன்னாலே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் மானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். சோ அப்ப 2 பேரும் விழுந்துட்டாங்கன்றது அது குறிக்குது. உதாரணத்துக்கு அந்த பொன்மானை பார்த்தவுடன் மயங்குறாங்க. சீதை மட்டும் மயங்க மாட்டாங்க, ராமரும் தான் மயங்குவார். அவருமே மெய் மறந்து பாப்பாரு. எவ்வளவு அழகா இருக்குது பாருன்னு. அப்பதான் லக்ஷ்மணன் சொல்றாரு, இப்படி எல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, இது ஏதோ மாயாவுடைய சூழ்ச்சி. அவரு ஸ்டடியா இருக்கிறார், ஆனா இங்க மயங்குது. சோ 2 பேர் விழுந்தாங்க, அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், கணவனை விட்டு அவ போயிட்டா, அது கள்ள தொடர்புனாலையும் இருக்கலாம். ராவணன்றது ஒரு பொம்பளை பொறிக்கையா காட்டுறாங்க இல்லையா? சோ அப்படி போனவங்களாகவும் இருக்கலாம். இப்ப அப்படி போயிட்டா இல்ல அவதான், அப்புறம் என்ன நமக்கு? நம்மதான் ராஜா வச்ச, நம்ம நினைச்சா பொண்ணா வரமாட்டாங்க அப்படின்னு இவர் நினைக்கலாம்ல, ஈஸியா நினைக்கலாம்ல, நினைக்காம இருக்கிறார். அதுதான் அங்க முக்கியமான விஷயம். தேடி சூர்பனகை தேவதை மாதிரி ஒரு ரூபம் எடுத்து வர, கொஞ்சம் கூட அந்த சலனம் கூட கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, முடிஞ்சு சொல்லுவாங்க. பெண்களுக்கு எப்படி கற்பு முக்கியமோ அதே மாதிரிதான் ஆண்களுக்கும் அப்படின்றதுதான் அந்த ராமரோட கதை. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏய் உனக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லைன்னு சொல்ல, அது என்ன போய் அவனை போய் பாருன்ட்டு லக்ஷ்மணன் கிட்ட நீ அனுப்புற, இது தப்பு தானே அப்படின்னுவாங்க. இவங்க அப்படியே கதையை அப்படியே பாக்குறாங்க. சோ ஆனா ஜென்ரலா வந்து ஒருத்த வந்து இந்த கள்ள தொடர்புல இருக்கிறதுக்கு கட் பண்ணணும்னு நினைச்சாலும் கட் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு வலி இருக்கும், குடும்பத்துக்கு மனைவி முகத்துல முழிக்க முடியாது, குழந்தைங்க முகத்துல முழிக்க முடியாது, அந்த ஒரு கள்ளங்கபடமற்ற அன்பு இருக்காது, அவனுக்கே உறுத்தும். ஆனாலும் கட் பண்ண நினைச்சாலும் அவனால முடியாது. ஏன் முடியாதுன்னா, கட் பண்ணிட்டா அவ வேற யாரு கூடயாவது போயிட்டா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதத்தான் இங்க ராமரு அவன் இருக்கிறான் பாருன்ட்டு இவரே அனுப்புறாரு, போ அதிகபட்சம் நீ தானே பண்ணுவ, போய்க்கோன்றாரு. இதுதான் இங்க அர்த்தம். ஆனா இவங்க அந்த அளவுக்கு யோசிக்கிறது கிடையாது. அதனால இவங்க அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தை வச்சு, இந்த காலகட்டத்துல தான் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம்ல, அப்படி வச்சு யோசிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல அப்படி கிடையாது. அடுத்தது சீதை கிட்ட ராவணன் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, ஜென்ரலா இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா இருக்குது, யார் வேணாலும் யாரோட வேணாலும் பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் டைம்ல லவ் பண்ணவங்க எல்லாம் வருவாங்க, இப்ப ஈஸியா பிடிக்கலாம் அவங்கள இல்லையா? சோ அப்ப ஆல்ரெடி கல்யாணம் ஆகி இவங்களுக்குள்ள எப்படியும் கல்யாணம் ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை வரதான் செய்ய போகுது. அப்ப அந்த நேரத்துல இவன் உட்கார்ந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட, உன் புருஷன் மட்டும் நல்லவனா இருப்பான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரிதான் அங்க ராவணனும் சொல்லுவான், ஏய் உன்ன நீ அங்க போகவே இல்லை, நீ செத்துட்டேன்னு நினைச்சிட்டு அவன் ராஜா, அவன் நினைச்சானா இப்ப எந்த பொண்ணோட வேணாலும் இருக்கலாம் அப்படின்ட்டு ராவணன் சொல்லுவான். அப்ப சீதை சொல்லுவாங்க, உன்ன மாதிரி நினைச்சியா ராமரு அப்படின்னுவாங்க. ஆனா அது அப்ப என்னன்னா, அந்த மனம் வந்து சலனம் ஆகாமல் வச்சுக்கிறது. அந்த இந்த ராவணன்றது தனி ஆள் கிடையாது, உள்ளுக்குள்ள வர எண்ணம் தான். டக்கு டக்குன்னு கட் பண்ணி அப்பால போ சாத்தானேன்னு துரத்துறதுதான் இது. ஆக்சுவலா ராவணன் பல நேரத்துல பல ரூபத்துல வந்து இந்த மாதிரி மனசை சலனப்படுத்துறதுக்கு என்னமோ பண்ணுவான். ஒவ்வொரு தடவையும் ராவணன் எல்லாமே நம்ம மனசுக்குள்ள வர்ற சந்தேகம், பொறாமை எல்லாம். அதே மாதிரி இயேசுவுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மலை மேல நிக்க வச்சு, இந்த இடத்துக்கே நான் உன்னை அதிபதி ஆக்குறேன், நீ என்னை பணிந்து கொள்ளுன்னு சாத்தான் சொல்லுவான். அப்பால போ சாத்தானே. இதேதான் விஷயம். அந்த நபரை உனக்கு சொந்தமாக்குறேன், அந்த பொருளை சொந்தமாக்குறேன், பேரு புகழ சொந்தமாக்குறேன், எதுக்கும் மயங்காம அப்பால தள்ளுறேன். இப்ப ஒரு கணவனுக்காக நான் உண்மையாக இருக்கிறேன், ஒரு மனைவிக்காக நான் உண்மையா இருக்கிறேன்னும் பொழுது
அது இப்ப கணவனுக்கோ மனைவிக்கோ திடீர்னு படுத்த படுக்கை ஆகுறாங்க. இந்த மாதிரி டைம்ல கூட உண்மையா இருந்துருவாங்க. ஆனா எப்ப பிரச்சனை வரும்னா, இவங்க கள்ள தொடர்புல வராங்கன்னும் போது வரும் பாருங்க அந்த கோபம். அப்பதான் இந்த மாதிரி ஆயிடுது. அப்ப வந்து கடவுளுக்காக நான் உண்மையா இருக்கிறேன்னு நினைத்தால் மட்டும்தான் உண்மையா இருக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும். கணவன் எப்படி போனா என்ன, மனைவி எப்படி போனா என்ன, நான் கடவுளுடைய மனைவி, பரமாத்மாவின் மனைவின்னு சீதை சொல்லுவாங்க. நான் சாதாரண மனுஷனுடைய மனைவி இல்ல, பரமாத்மாவின் மனைவி. அப்ப அங்க தூய்மையா இருக்கிறதுக்கு காரணம் திரேதாயுக ராமர் கிடையாது. சிவ பரமாத்மாவை அவங்க நினைச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா வனவாசம் ஃபுல்லா சிவலிங்கத்து முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒன்னும் ராமர் சிலை முன்னாடி நின்று உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப அதுலயே எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குது பாருங்க. அதே மாதிரி இவரும் சிவ பூஜை பண்ணுவார், ராமருமே. இப்ப 2 பேரும் சிவனுக்காக தான் அங்க உண்மையா இருக்கிறாங்க. அப்ப விட்டுட்டு போனாலும் சரி, வரலனாலும் சரி, அத பத்தி கவலை கிடையாது. ஏன்னா நான் சிவனுக்கு மனைவியா இருக்கிறேன், மனிதனுக்கு கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அதேதான் சாதாரண லௌகிகத்துல மனசாட்சிம்பாங்க. நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல அப்படிம்பாங்க. மனசாட்சிக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அப்படிம்பாங்க. கரெக்ட். சோ இங்க முக்கியமான விஷயம், இந்த சகோதரியோ அல்லது சகோதரனோ அனுப்புன மாதிரி என் கணவன் மோசமா இருக்கிறான் அல்லது என் மனைவி மோசமா இருக்கிறா, நான் ஏன் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து லவ் அப்படின்றதே வந்து சமீபமா வந்த விஷயம்தான். ஒரு 2 ஜெனரேஷன் இதுக்குள்ள வந்ததுதான். நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போது யாருமே லவ் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கலாம். பட் அதை வெளிப்படுத்துற அளவுக்குலாம் தைரியம் பார்க்க கூட மாட்டாங்க. ஆக்சுவலா மிஞ்சி போனா பசங்க வேணா பேசிக்கலாம். அது கூட காலேஜ் டைம்ல தான் பேசியே நான் பார்த்திருக்கிறேன். ஸ்கூல் டைம்ல அது கூட பேச மாட்டாங்க. யாராவது மோசமான சீனியர்ஸ் இருந்தானுங்கன்னா அவனுங்க வேணா பேசுவானுங்க, மற்றபடி யாரும் பேச மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி அதுவுமே இல்லாம இருந்தது. அதனாலதான் அங்க வந்து அப்பா அம்மா பார்த்து திருமணம் பண்றது இருந்தது. எப்ப மனம் வந்து சலனப்பட ஆரம்பிச்சதோ அப்பதான் அந்த லவ் வந்து அடுத்தது அது சலனம் நீக்கி அந்த சலனத்தின் ஒரு போதை இருக்குது இல்லையா, அந்த போதைக்கு மனிதன் அடிமையாகிறது. அந்த சலனத்தை வந்து அதுக்கப்புறமும் எனக்கு இன்னொருத்தர் கொடுப்பாங்க அப்படின்னும் போது அங்க போயிடுது. அவங்க கல்யாணம் பண்ணாத வரைக்கும் பெருசா தெரியாது. ஏன்னா அந்த போதை இருந்துகிட்டே இருக்கும் கல்யாணம் ஆகாத வரைக்கும். கல்யாணம் ஆன உடனே அந்த போதையும் போயிடும். அப்ப என்ன ஆகும், 3ஆவதா இன்னொன்னு தேடும். நிறைய நாடுகள்ல இந்த சில மதங்கள்லாம் நிறைய திருமணம் பண்றது அனுமதிக்குது. அங்க பணக்காரர்களாக ராஜாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப கூட பாத்தீங்கன்னா சில முஸ்லிம் நாடுகள்லாம் 4 கல்யாணம் 5 கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா மத்த காசு இருக்குது. ஆனால் அப்படி கல்யாணம் அவன் ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ணானா கண்டிப்பா ஆல்ரெடி ராஜா ஃபர்ஸ்ட் மனைவியே நல்ல மனைவியா தான் இருக்கும், ரொம்ப அழகானவளா தான் பார்த்து கல்யாணம் பண்ணுவான். ஆனா அடுத்து இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்றான் அப்படின்னாலே என்ன அர்த்தம், இங்க அந்த சலனம் கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அவங்கள வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வேற இன்னொன்னு கல்யாணம் பண்ணுவான், டைவர்ஸ் வேற பண்ணுவானா சில காரணத்தினால. அப்ப யாருக்காக முதல் மனைவி மனதை பற்றி கவலைப்படாம கல்யாணம் பண்ணானோ அவங்கள துரத்தி விடுற அளவுக்கு இவன் வாழ்க்கையை வெறுத்து போறான் அதுக்கப்புறம். ஆனாலும் அவனுடைய புத்தி இன்னொரு மனைவியும் தேடுது. இதுதான் ஆச்சரியம். அதனால்தான் கடவுள் சொல்றாரு, காமம் மிகப்பெரிய எதிரி, கடைசி வரைக்கும் உன்னுடைய புத்தி வந்து அமைதி அடையவே அடையாதுன்ற. இதுல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த போதையிலே இருக்கும்போது உருப்படியான எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய சக்தி இருக்காது. இப்ப ராஜாவா இருக்கும்போது மத்தவங்க பாத்துக்கோங்க எல்லாத்தையும். நாளைக்கு ஏழையா பிறக்கும் பொழுது உழைத்துதான் சாப்பிடணும் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அந்த காமத்துல ஆத்ம சக்தி இழந்துடும். இழந்த உடனே ஏழையா தான் அவர் போய் பிறப்பாரு. ஆனா அங்கேயும் இதே மாதிரி இங்க என்ன 10 பொண்டாட்டி கல்யாணம் பண்றாரு அப்படின்னா, அங்க பாக்குற பெண்ணை எல்லாம் பார்க்கும்போது மனம் சலனம் அடையும். அப்ப எப்படி அவரால் வேலை செய்ய முடியும்? திறமையே இருந்தா கூட கண்டிப்பா எல்லாருக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்கும். ஆனா அந்த போதையிலே எல்லாம் மயங்கி கிடப்பாரு. அப்படி தன்னை அழிச்சிடும். அப்ப நம்ம ஆத்மான்றத, ஆத்மான உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கிறனால்தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆத்மாதான் நான்ற உணர்வுல இருக்கிற வரைக்கும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வராது. சோ முதல் 2500 வருடம் அப்படித்தான் இருந்தோம். அப்ப இந்த பூமியே சொர்க்கமாக இருந்தது. அடுத்த 2500 வருடம் இந்த பூமி நரகமாகுது. காரணம் உடம்புன்ற உணர்வு கொண்டோம்.
அப்பதான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம். சொர்க்கத்தில் ஆத்மா நான் கண் வழியா பாக்குறேன், வாய் வழியா பேசுறேன், உடல் மூலமா காரியம் செய்யறேன்ற அந்த உணர்வுல இருக்கும் பொழுது சதா ஆனந்தமும் அமைதியும் உள்ள இருந்தே வந்துகிட்டு இருக்கும். ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கும். அப்படியே ஒரே சீரா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஏன்னா ஆத்மா பலமா இருக்கிறதுனால. ஆனா எப்ப 2500 வருஷம் கழிச்சு ஆத்மான்றத மறந்து உடம்புன்னு நினைக்கிறாங்களோ, பிறரையும் உடல்னு பாக்குறாங்களோ, அதுக்கு முன்னாடி ஆத்மாவை தான் பார்ப்பாங்க. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அழகுல மயங்குறது இதெல்லாம் ஸ்லைட்டா ஸ்டார்ட் ஆகும். அது முதல்ல மனைவி கிட்ட தான் மயங்க ஆரம்பிச்சிருக்கும். சொர்க்கத்துல மனைவி கிட்டயும் மயங்க மாட்டாங்க. ஆத்மாலதான் கவனம் இருக்கும். கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போதுதான் மனைவி கர்ப்பமே ஆவாது. மற்றபடி காமம் எல்லாம் அங்க இருக்கு. அதனாலதான் அவங்களை கோயில் கட்டி கும்பிடுறோம். அப்படி இருந்த நாம எப்ப அந்த மனைவி கிட்ட ஸ்லைட்டா சலனம் ஆகுதோ அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட இருந்து சொத்து குறையும், ஆரோக்கியம் குறையும், அழகு குறையும், எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். வெளிநாட்டுல இருந்து இந்தியாவில கொள்ளையடிக்க வந்ததுக்கெல்லாம் இந்தியா தான் சொர்க்கமா இருந்துச்சு. கொள்ளையடிச்சிட்டு போனது காரணம் என்னன்னா இதை அனுபவிக்கக்கூடிய தகுதியை நாம இழந்துடுறோம். அதான் முக்கியமான விஷயம். சோ அப்ப அனைத்தையும் இழந்துகிட்டே வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனப்புறம் மயங்கினா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே மயக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் அந்த சலனம் ஆகுறது. அப்ப லவ் வருது. ஆனால் சலனமே ஆகாத போது அவ்வளவு செல்வம் இருந்தது. காரணம் அவனுக்கு அவ்வளவு சக்தி இருந்தது. அந்த தெய்வீக வலிமை இருந்தது. கரெக்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது எதிர இருக்கிறவங்களும் அங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. ஒருவேளை பலகீனமான கலியுகத்தை சார்ந்தவர்களை பிடிச்சி முன்னாடி யுகத்துல டைம் டிராவல் பண்ணி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலியுகத்தை சார்ந்தவர்களுக்கும் அவங்கள பார்த்தா காமம் வராது, எவ்வளவு அழகானவர்களா இருந்தாலும். ஏன்னா அவங்க பார்வையில அது இருக்காது. அந்த பார்வை குழந்தைத்தனமா இருக்கிறது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைத்தனத்தை தோன்றும். அப்படி இருந்தது. ஆனா அப்படி இருந்தவ கொஞ்சம் 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 கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே வரும்பொழுது இவனுடைய ஆத்ம சக்தி குறைய குறைய எதிர இருக்கிறவங்களுக்கும் சக்தி குறையுது. அப்பதான் இந்த சலனம் ஆகுறது, சினிமா அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதை சீக்கிரமா இறங்க வைக்கிறது, இதெல்லாம் நடக்குது. இருந்தாலும் ஒரு மனசாட்சி, கல்யாணம் பண்ணியாச்சுப்பா, இனிமேல்ட்டு இவளுக்கு நம்ம நேர்மையா இருக்கணும், இவருக்கு நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பாங்க. அந்த சலனம் அதுக்கு முன்னாடி இருக்கும், கல்யாணம் ஆனதுக்கு பிறகு இருக்கும். ஆனா பார்க்க மாட்டாங்க. பார்த்தா தானே சலனம் ஆகுறதுக்கு. நான் மனசாட்சிப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்ப ஆண்கள் பெண்கள் யாருமே முகத்தை பார்த்து கூட பேச மாட்டாங்க. அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆத்மாவும் சக்தி இழக்குது. அதே நேரத்துல வேற வழியே இல்ல, பொண்டாட்டியும் வேலைக்கு அனுப்பியே ஆகணும்ன்ற அளவுக்கு பொருளாதாரமும் குறையுது. ஏன்னா சக்தி குறைய குறைய பொருளாதாரம் குறையுது. இன்னொன்னு அப்பா அம்மா கிட்டயும் ஒன்னா இருக்க முடியல, அவங்களும் தனி கொடுத்தன துரத்தியாச்சு. இப்ப வேலைக்கும் போறாங்க. அப்ப ஏற்கனவே சலனமும் ஆகுது. அப்ப இந்த மாதிரி கள்ள தொடர்பு இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. இப்ப என்ன ஆகுதுன்னா 24 மணி நேரம் மனம் சலனம் ஆகுது. ஏன்னா இப்ப மொபைல் இருக்குது, மொபைல்ல பேசிக்கிட்டே இருக்கலாம், மொட்டை மாடியில போய் பேசுறாங்க, வீட்டுக்கு வீடு இது பிரச்சனை. அப்ப மனம் சலனம் ஆகுதுன்னா எவ்வளவு சீக்கிரமா ஆத்ம சக்தி இழக்குதுன்னு பாத்துக்கோ. இல்லையா? திருமணம் வரைக்கும் கொஞ்சம் சக்தி இழந்தான், இப்ப சுத்தமான சக்தி இழக்கான். இன்னைக்கு நிறைய பேருக்கு உடல்ல வலிமை இல்லாததுக்கும் அது ஒரு காரணம் இல்ல. சின்ன சின்ன ஸ்லைட்டா தொட்டா இறந்துடுறாங்க ஸ்கூல் பசங்க, சாப்பிடும்போது இறக்குறாங்க. இப்பெல்லாம் அடிக்கிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் என்ன அடி அடிப்பாங்க நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம். இப்பெல்லாம் அடிக்க தேவையில்ல, கையை வாங்கினாலே செத்து போயிடுவாங்க. ஆத்ம சக்தி இருந்தனால உடம்பும் அந்த மாதிரிதான் கிடைக்குது. சோ இவ்வளவு மோசமான விஷயம் காமம்ன்றத புரிஞ்சுக்கணும். நல்ல பாம்பு விஷயத்தை விட மோசமானது. ஜென்ம ஜென்மத்துக்கு தொடரும் இந்த விஷயம். நீங்க இப்ப எந்த அளவுக்கு காமத்துல விழுந்து இருக்கிறீங்களோ இதோட கண்டினியூஷன் தான் அடுத்த ஜென்மத்துல வரும். சின்ன வயசுலயே விழ ஆரம்பிச்சிடுவீங்க. இப்ப எவ்வளவு கொடூரமான விஷயம்லாம் இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க எங்க பக்கத்து வீட்டுல சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அங்க அவர் இன்னொரு பெண்ணோடையும் தொடர்புல இருக்கிறார். ஆக்சுவலி இவருடைய ஒய்ஃபே அழகா இருப்பாங்க, செம அழகா இருப்பாங்க. எதுக்கு கள்ள தொடர்புல வச்சாருன்னா அப்ப சின்ன வயசுல தோணும். இப்பதான் தெரியுதா அந்த காமத்துல விழுந்தாலே அது அவங்க எவ்வளவு பெரிய அழகியா இருந்தாலும் கணவனுக்கு அழகா தெரிய மாட்டாங்க. உலகத்துக்கு எல்லாருக்கும் அவங்க அழகா தான் தெரிவாங்க, ஆனா கணவனுக்கு தெரியாது. அதுதான் இந்த காமத்துடைய சக்தி, டக்குன்னு ஆக்கிடும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஒரு வாரம் இங்க இருப்பாரு. இங்கேய பொண்ணுங்க இருக்கிறாங்க. இப்ப கல்யாண வயசு ஆயிடுச்சு. கல்யாண வயசு ஆனாலும் கூட அவர் அங்கதான் போனார்.
ஒரு வாரம் அங்க இருப்பாரு, அங்க குழந்தை இருக்கா என்னன்னு தெரியல. அப்புறம் இங்க வருவாரு. அப்ப பாருங்களா, கல்யாண வயசுல பொண்ணை வச்சுட்டு மனைவி தனியா இருக்கும், மனைவியே அழகா வேற இருப்பாங்க. அப்ப குழந்தையா இருக்கும்போது கூட மனைவி விட்டுட்டு போறோமே அப்படிங்கிற புத்தி கூட இல்ல பாருங்க. இல்ல. ஆமா. எவ்வளவு கொடுமை அது. அப்படி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்ப இங்க இருந்தா அவளுடைய ஞாபகம் வந்துடுது, அங்க போனா இந்த மனைவியோட ஞாபகம் வந்துடுது. இதுதான் ஆக்சுவலா கடன்பட்டார் நெஞ்சம் போலன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அப்படி சொல்லக்கூடாது, 2 பொண்டாட்டிக்காரன் மனம் மாதிரின்னு சொல்லணும். இது ஏதோ பெருமைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்ல. அவன் வந்து வெளியில இத சொல்ல மாட்டான், அனுபவிக்கிற வேதனைய சொல்றது கிடையாது. அதுதான் பிரச்சனை. யாருமே இதை சொல்ல மாட்டாங்கல்ல. சொன்னா 2 பொண்டாட்டி சேர்ந்து மொத்துவாங்க, அதனால சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு சித்திரவதையை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். இது தெரியாம நானும் அதே மாதிரி போறேன் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கொடுமைய. அவன் சக்தியும் இழக்கிறான், அந்த நிம்மதியும் இல்ல, புத்தியும் வேலை செய்யாது. அதுதான் கொடுமையான விஷயம். அதாவது அந்த அவங்க வந்து ஹோட்டல்ல தான் வேலை செய்யறாங்க அந்த அக்கா. சில சமயம் ஹோட்டல்ல ஏதாவது நைட் டியூட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்க போயிடுவாங்க. ஃபங்க்ஷன் டைம்ல நைட்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப பொண்ணு மட்டும் தனியா இருப்பாங்க, இவரும் இருப்பார். அந்த நேரம் இவருக்கு அந்த மனைவி ஞாபகம் வந்துடும், போயிடுவார் விட்டு. இது எவ்வளவு பெரிய கொடுமை. கல்யாண வயசு பொண்ணுங்களை தனியா விட்டுட்டு போறாருன்னா அது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை பைத்தியக்காரனாக்குதுன்னு யோசிச்சுப்பாரு. எவ்வளவு பெரிய கொடுமை அது. ஏன்னா அந்த மனம் உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. ஆத்மசக்தி அடுத்த ஜென்மத்தை சத்தியமா உங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்களா தான் பிறப்பாங்க. ஏன்னா அந்த மனம் ஆட்டம் கண்டுகிட்டே இருக்குதுல, அதான் மனநலம் பாதிக்கப்படுறது. அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கிறது, மீண்டும் மீண்டும் இருக்கிறதுல அதிகமாக எண்ணம் காமம் சார்ந்த எண்ணங்கள் தான் வரும். ஆனால்தான் மிகப்பெரிய எதிரின்ற. சோ அதுல பூவே உனக்காக படத்துல விஜய் சொல்லுவாரு, ஹீரோயின் கிட்ட பேசுவார், எங்க யாரா இருந்தாலும் லவ் ஃபெயிலியர் ஆனவங்களும் நல்லா வாழல, கல்யாணம் பண்ணிட்டு வாழலாங்க, ஆனா சந்தோஷமா இருந்தாங்கன்னு எப்படி சொல்லுங்க. எங்கேயோ ஒரு மூலையில அந்த முதல் காதல் இருக்குங்க, அப்பெல்லாம் வந்து லவ் பண்ணி இருப்பாங்க, ஃபெயிலியர் ஆனா கல்யாணம் பண்ணிப்பாங்க வேற யாரையாவது, அவ்வளவுதான். ஆனா இப்ப எண்ணிக்கை இல்லாத காதல், அப்ப அத்தனையும் என்னைக்கு மறக்கிறது இவங்க. ஏன்னா கடைசியில இப்ப இறைவன் வந்து இருக்கிறார், சொர்க்கம் மறப்பது குழந்தை, 5000 வருடமா நீ இழந்த அத்தனையும் நான் உனக்கு மீண்டும் தரேன், அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும். அவ்வளவு அழகா இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கும். காமம்னா என்னன்னே யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இடத்தில் அழகான மனைவி அழகான கணவன் இருந்தாதான் நிம்மதியா இருக்க முடியும். யாருமே அழகே கிடையாது, அந்த அழகை திருப்பி கொடுக்கிறார். அழகு மட்டும் இல்ல, செல்வமும் கொடுக்கிறாரு. அங்க அற்புதமான உலகம். காமம்னா என்னன்னே தெரியாது, அங்கெல்லாம் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். அப்ப இழந்த அத்தனையும் அது 2500 வருடத்துக்கு உழைப்பே யோசிக்கவே தேவையில்லை. பிறக்கும் போதே தங்க ஸ்பூனோட பிறப்பீங்க. அங்கேயும் ஒருத்தரை விட ஒருத்தர் பணக்காரங்களா இருப்பாங்க, ஆனா எல்லாருமே பணக்காரங்க தான். சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்ற நிலைமையெல்லாம் கிடையவே கிடையாது. 2500 வருஷத்துக்கு அந்த மாதிரி இந்த பூமி மாறப்போகுது. இன்னைக்கு பிறக்கிறீங்கன்னா முன் ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணதுனால தானே பிறக்கிறீங்க. அதே மாதிரி சொர்க்கமும் சும்மா வரல, இப்ப நீங்க பண்ற புண்ணியத்தின் மூலமாக தான் வருது. செய்யறதுல மிகப்பெரிய புண்ணியம் என்ன தெரியுமா? இந்த காமம்னா என்னன்னே தெரியாத நிலையை அடையிறது தான். மற்றவர்களையும் அடைய வைக்கிற இந்த ஞானத்தை கொடுக்கிற. எப்படி அடையிறது? கடவுள் சொல்றாரு, உடலையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தானாவே காமம் வரும், கோபம் வரும், பற்று, பேராசை, அகங்காரம், கொலை பண்றது, கற்பழிப்பு எல்லா இடத்துக்கும் இட்டு போயிடும். ஆத்மாவை பார்த்தீங்கன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அன்பு, அமைதி, ஆனந்தம் தான் வரும்ன்ற. அந்த ஆத்மாவின் தந்தை தான் நான். செம்பு நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கு. சோ உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி. எந்த அளவுக்கு என்னை நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உடல்ன்றத மறந்துகிட்டே இருப்பீங்க. அந்த உடல் உணர்வுனாலதான் இந்த புலனின்பம், காமம், கோபம் இதெல்லாம் வருது, சுயநலம் எல்லாமே. நான் எப்பவுமே இருக்கக்கூடிய பிரகாசமான ஆத்மா. இப்ப அழுக்காயிடுச்சு, காமம், கோபம், மீன் எண்ணங்கள், பற்று, இதெல்லாம். இதை ஃபுல்லா நீங்கணும்னா என்ன மட்டும் நினைவு செய், என்ன தவிர உனக்கு யாருமே வேண்டான்ற. கடமை செய்வோம், மனைவி, கணவன், குழந்தை, அவங்களுக்கு என்ன கடமை செய்வோமோ செய்வோம், கடமைன்னு செய்வோம். கடமையேன்னு செய்யறோம் இல்லையா, அப்படி
மற்றபடி அன்பு உண்மையான பற்று அன்பு எல்லாமே அவர் மேல வச்சு அப்பான்னு அன்பா பேசலாம். நமக்கு என்ன கரெக்ட். உறவுல சந்தோஷம் கிடைக்குதோ அந்த உறவுல அவர் ஆத்மார்த்தமா நினைச்சுக்கலாம். கண்டிப்பா. சோ அவரை மட்டுமே நினைக்க யாரை பார்த்தாலும் நீங்க ஆத்மாவை தான் பார்க்கணும். அப்ப ஆத்மாவை பார்த்தாலே நமக்கு பரமாத்மா ஞாபகம் வந்துடும். ஏன்னா இந்த ஞானத்தையே அவரு தானே கொடுக்கிறார். அவரு செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கார், நம்ம பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கோம். உடம்புன்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்துடுங்கன்ற. யாரை பார்த்தாலும் ஒரு ஆத்மா பாக்குது, ஒரு ஆத்மா பேசுது, இப்படியே மைண்ட்ல எடுத்துட்டு வரும். மனக்கண்ணாலதான் பார்க்க முடியும். அதுதான் 3வது கண்ணுன்றது. சோ அப்படி இறைவனை நினைக்க ஃபர்ஸ்ட் நீங்க தான் பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அன்பே வரும். மனுஷனை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு யாரு, என்ன ஊரு, என்ன மொழி, அவங்க அப்பா அம்மா என்னவா இருக்கிறாங்க, எதை பத்தியும் அழகா இருந்தாலே உடனே அன்பு வந்துடும் இல்லையா? இங்க கடவுள் அப்படி கிடையாது. நீங்க அவரை நினைக்க அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நினைக்க அப்ப அவர் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக ஞானத்தை கேட்கிறவங்க தான் பிரம்மா குமாரிகள். பிரம்மாவுடைய குழந்தைகள். யாரு? உலகத்துல உள்ள எல்லாரையும் பிரம்மா படிச்சாருன்றாங்க இல்லையா? இப்பதான் இந்த படைப்பு நடக்குது. பிரம்மா படைக்கல, பிரம்மா உடல் மூலமாக ஞானத்தை கொடுத்து கடவுள் சிவபெருமானை படைக்கிறார். இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு சொல்றது. அவங்க ஆதாம் மூலமா கடவுள் படைக்கிறார் அப்படின்ட்டு ஞானத்தை கொடுக்கிறார். நீங்க உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணருங்க. என்னை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா உறவும் இனி அவர் மட்டுமே. அப்பா அவரு, அம்மா அவரு. ஏன்னா அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை எல்லாமே கடவுளுக்கு குழந்தை தான். அப்ப எல்லாரும் நமக்கு சகோதர ஆத்மா மட்டும்தான், வேற எந்த உறவும் வேண்டான்ற. உறவை எல்லாம் அழிச்சிட்டு இறைவனை மட்டும் நினைங்கன்ற. அப்படி நினைக்க ஆரம்பத்துல உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். அதையும் மீறி பேசினாலும் சாப்பிட்டாலும் எது பண்ணாலும் புத்தி இறைவனோடவே இருக்கணும். ஒரு காதலன் காதலி மாதிரி. அப்பா அம்மா கூட பேசுவாங்க, ஃப்ரெண்டு கூட பேசுவாங்க, ஆனா லவரையே நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி என்னை நினைக்கணும். இது முயற்சி பண்ண பயிற்சி பண்ணதான் வரும். ஃபர்ஸ்ட் ஒலிப்புள்ளியா நினைக்க அந்த அன்பு, அந்த ஆனந்தம் எல்லாம் வர்றதை உணர ஆரம்பிப்பீங்க. அப்படி நீங்க நினைக்க என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மறைய ஆரம்பிக்கும். அந்த ஈர்ப்புகள், வெளி ஈர்ப்புகள், அந்த வீண் விஷயம், அங்க என்ன நடக்குது, இங்க நடக்குது எல்லாமே. ஏன்னா இதெல்லாம் ஆத்ம சக்தி இழந்தாதான் உங்களுக்கு வெளி உலகம் ஈர்க்கவே செய்யும். சக்தி நிரம்பிய நிலையில இது நரகம்னு தெளிவாகவே தெரியும். சோ அதுல இருந்து புத்தி விலகும். இறைவனோட மட்டும் புத்தி இணைஞ்சு இருக்கும். அந்த நிலையை அடைய ஆத்மா பலசாலி ஆகும்ன்றது. ஆத்மா பலமானால் இழந்த அனைத்தும் உங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய பலகீனங்கள் இருக்கு இல்லையா, காமம், கோபம் எல்லாமே பலகீனம் தான். பற்று, பேராசை, இந்த பலகீனங்கள் முற்றிலும் அழிஞ்சிடும். ஏன்னா இதன் மூலமா தான் உங்களுக்கு துக்கமே கிடைக்கும். இதுவே அழிஞ்சிருச்சுன்னா யாரை பார்த்தாலும் உடலை பார்க்காமல் ஆத்மாவை மட்டுமே பார்க்கிறது. வெறும் ஆத்மா. அப்ப ஆத்மா கடவுளோட குழந்தைகிட்ட பேசிட்டு, என்னுடைய மனைவி கிட்ட இல்ல, என்னோட கணவன் கிட்ட இல்ல, கடவுளோட குழந்தைகிட்ட. வேற எந்த உறவும் எனக்கு அவங்களுக்கும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி வேற கள்ள தொடர்புல உங்க மனைவியோ கணவனோ போறாங்கன்னா, உங்க தங்கச்சி போனா என் தங்கச்சி கள்ள தொடர்புல இருக்கிறா, அதனால நானும் கள்ள தொடர்புல இருக்கிறேன்னா போவீங்க? அல்லது எங்க அண்ணன் கள்ள தொடர்புல இருக்கிறான், நானும் கள்ள தொடர்புல போறேன்னா போவீங்க? அது வேற, இது வேற. ஆனா எப்ப இந்த காமம் வருதோ உறவுக்கு இடையில, அப்பதான் இந்த பழி வாங்குற குணம் பயங்கரமா வருது. இன்னைக்கு பழி வாங்குறது தான் நிறைய கொலை நடக்குது. கணவனையும் கொலை பண்றாங்க, கள்ளக்காதலனை கொலை பண்றதும் நடக்குது, கணவனை கள்ளக்காதலன் கொலை பண்றதும் நடக்குது, மனைவியும் கொலை பண்றாங்க. ஏன் கொலை பண்றாங்க? ஏன்னா நீங்க அவங்களை தட்டி கேக்குறீங்களே, அதனாலதான் கொலை பண்றாங்க. அந்த பற்றுதான் பிரச்சனை. ஒரு பொண்ணு வந்து விஷம் வச்சு கொலை பண்ணிச்சு லவ்வர். ஏன்னா அவன் வந்து சொன்னான், ஏய் இது மாதிரி நீ அவனும் உன்னை கொன்னுடுவான் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். அல்லது நான் இதெல்லாம் காட்டிடுவேன்னு சொல்லியிருப்பான். போட்டோ எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்ப அவளுக்கு சுருன்னு ஷாக் ஆகுது. ஒருவேளை காட்டிட்டா என்ன பண்றது? ஏன்னா அவங்களும் பலகீனமா தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த பலகீனம் என்ன பண்ணும்? கொலை பண்ணவும் தூண்டுது. அப்ப இறைவனை தவிர அந்த ஒரு ரஜினி பாட்டு வருமே, தளபதி பாட்டுல, பந்தம் என்ன சொந்தம் என்ன, வந்தா என்ன போனா என்ன, உன்னை தவிர உறவுக்காரன் எவனும் எனக்கு இல்லைன்றத கடவுள் கிட்ட வைக்கணும் இல்லையா? ஏன்னா அங்க நண்பன் இறந்த உடனே அவரும் மென்டல் ஆயிடுறாருல்ல, கடைசியில மென்டல் ஆகி போய் கொலை பண்ணி இதெல்லாம் ஆகுது இல்ல. சோ இங்க கடவுளுக்கு ஒண்ணும் ஆகாது. அது மட்டும் இல்ல,
அவரை நினைக்க நினைக்க உங்க புத்தி தெளிவா வேலை செய்யும். மனுஷனை நினைக்க நினைக்க புத்தி மென்டல் ஆயிடும். இதுக்கு முன்னாடியே சொன்னோம் இல்லையா, வயசுக்கு வந்த பொண்ணை தனியா நடுராத்திரில விட்டுட்டு, அதுவும் ஒரு கிராமம் அது விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. எந்த அளவுக்கு புத்தி வேலை செய்யாம போகுது. அப்ப உங்க குழந்தை ஒருத்தன் மோசமா போயிட்டான், நீங்களும் மோசமா போனீங்கன்னா உங்க குழந்தை அப்ப குழந்தைய பத்தி கவலைப்படாத அளவுக்கு உங்களை மென்டல் ஆக்குது பாருங்க. எவ்வளவு கொடுமை. அத கூட நினைக்க முடியாத அளவுக்கு அந்த பற்றும் பழி வாங்குற எண்ணமும் வருது. ஆக்சுவலா ஒரு சிவாஜி பாட்டு வரும், 6 மனமே 6ன்ட்டு. அதுல பாத்தீங்கன்னா, ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. அந்த ஒண்ணுல மட்டும் இருக்கும்போதுதான் உங்களுக்கு மனம் அமைதியா இருக்கும். நல்லா படிக்கிறவனுக்கும் படிக்காதவனுக்கும் இதான் வித்தியாசமா இருக்கும். நல்லா படிக்காதவனுக்கு நிறைய விஷயத்துல புத்தி போயிட்டு இருக்கும், இவனுக்கு போகாது. அதனால இவனால நிம்மதியா படிக்க முடியுது. அமைதி இருந்தாலே மைண்ட் கான்சென்ட்ரேஷன் வந்துடும். அப்ப அந்த கவர்ச்சியில சிக்கிறது தான் நிறைய சினிமா பார்க்குது, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்குது. பிற்காலத்துல பார்த்தா காமமே கதின்னு விழுந்து கிடப்போம். அந்த காமம் தான் அடுத்த ஜென்மத்துல இப்படி எல்லாம் சின்ன வயசுல வேலை செய்யுது, படிக்க விடாம. அப்ப ஒரு இறைவனுடைய நினைவுல இருக்க ஆத்மா பலமாகும் போது நீங்க எது நினைச்சாலும் நடக்கும் இப்பவே. அது இல்லாம சொர்க்கமும் கிடைக்க போகுது. உலகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு சொல்றேன். ஆல்ரெடி இன்னும் ஒரு 10 வருஷம் தான் இருக்குது. ஏன்னா அவர் 90 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப இன்னும் 10 வருடத்துக்குள்ள அழிய போகுதுன்னா 5000 வருடமாக இழந்த அத்தனையும் நீங்க திருப்பி கொடுக்குறேன்னு கடவுள் சொல்றாருன்னா, அதுக்காக உங்களால காமத்தை விட முடியாதா? வெறும் 10 வருஷம் இல்ல. இதுக்கு முன்னாடி எல்லாம் கணவன் இருந்தா மனைவி கல்யாணம் பண்ணாம தானே இருந்தாங்க. இப்பதானே மறுமணம் எல்லாம் வந்தது. இப்ப நல்லாதான் இருந்தாங்க, கோயில் குளம்னு இருந்தாங்கல்ல. இப்ப அந்த சக்தியும் கொடுக்குறாரு. என் நினைவுல இருந்து இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருங்க. இந்த சேவை செய்யறதுக்கு பிஸியா இருக்கும். குடுக்க நமக்கு ஆன்மீக வருமானம் சேமிப்பாயிட்டே இருக்கும். சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவியும் அடைய முடியும். அதாவது இருக்கிற கணவன் கிட்ட இருந்து கூட புத்தி இன்னைக்கு இறைவன் கிட்ட வைக்க சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது நிறைய இடங்கள்ல நீ என்ன இந்த ஞானத்தை எடுத்தோடனே என்னட்ட அன்பாவே நடந்துக்க மாட்ற, கொஞ்சவே மாட்ற, கால் பண்ணி கேட்கவே மாட்ற, இப்படி நிறைய கணவன்மார்கள் பிரச்சனை பண்றாங்க இந்த ஞானத்தை எடுத்த பெண்கள் கிட்ட. அப்படி இருக்கும்போது உங்க கணவன் வேற எங்கேயோ போயிட்டு நிம்மதியா போச்சு உங்களுக்கு இல்லையா? உங்ககிட்ட கேட்க மாட்டான்ல அவன். நீங்க உங்களை பத்தி யோசிக்கவே மாட்டான். யோசிச்சா அவன் ஏன் அங்க போறான்? உங்களுக்கு அது நன்மையும் கூட இல்லையா? நீங்க ஏதாவது எதிர்த்து கேட்கும் போதும் உங்க மேல வெறுப்பு வந்து உங்களுக்கு எதிராக அவன் ஏதாவது பண்ண போறான். நீங்க கண்டுக்கவே இல்லைன்னா அங்க நீங்க இங்க விட்டுட்டாலே அங்க அது தானா கட் ஆயிடும். இங்க புடிச்சு இழுக்கிறதுதான் அங்க போதை ஏறிக்கிட்டு இருக்கும். நீங்க ஒண்ணுமே கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அங்க தானா சண்டை வரும். ஏன்னா அவனுக்கு இன்னும் அதாவது கல்யாணமான என்னோடவே அந்த பொண்ணு அப்படி இருக்கிறான்னா, வேற கல்யாணம் ஆகாத பையன் கூட பேசிட்டு இருக்கிறான்னா இவனுக்கு சந்தேகம் வரும்ல, அங்க சண்டை வரும். ஏதாவது ஆகட்டும், நமக்கு கவலை இல்லை, எது நடந்தாலும் நன்மை. என்னுடைய கணவன் சிவபெருமான். அதனாலதான் மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையில எல்லாம் தாலிய அவுத்துட்டு புது தாலி கட்டுறாங்க. அது என்ன அர்த்தம்னா, மனித கணவன் எனக்கு தேவையில்லை, இனி கடவுளே நீதான் கணவன் அர்த்தம். இது தெரியாமலே கட்டிக்கிட்டு அந்த கணவன் களத்தொடர்புல போயிட்டான்ட்டு கடவுள்கிட்டே வந்து முறையிடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னே தெரியாமலே அவங்களே பண்றாங்க. சோ அப்ப எதுவுமே இல்லாத போது நமக்கு பஞ்சபூதங்களுமே அடிமையா அந்த மாதிரி உலகம் தான் நமக்கு கிடைக்க போகுது. மழை பெய்யும் இல்லைன்னா நிக்கும். அந்த அளவுக்கு பஞ்சபூதங்களும் நம்ம உடம்பு எப்படி கண்ட்ரோல் ஆகுதோ அதே மாதிரி பஞ்சபூதங்களும் கண்ட்ரோல் ஆகும் நம்ம ஆத்மாவுக்கு. கண்டிப்பா அது அவரை நினைக்க நினைக்கதான் வலிமையாகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் இந்த போதைக்கு அடிமையானதுனாலதான் இந்த சகோதரி கேட்கறாங்க. ஏற்கனவே அதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய இப்ப இன்டர்நெட் அது இதுன்ட்டு அந்த போதை இருக்குது இல்லையா? எப்படா அந்த போதையை மறுபடியும் அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது இப்படி ஆனவனே உங்களுக்கு குஷி ஆயிடுச்சு. அப்ப இப்படி பண்ணலாம்ல அப்படி கேக்குறாங்க. ஏன்னா அந்த போதை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி தூய்மையா இருக்கிற போதை நீங்க இன்னும் அனுபவிக்கல. பிறந்ததுல இருந்தே அந்த அனுபவம் இல்லை. அதான் பிரச்சனை. முழுக்க முழுக்க இறைவன் நினைவிலே இருந்து பாருங்க. அதுக்கு டைம் எடுக்கும். ஒரு 10 நிமிஷம் கூட உங்களால கண்டினியூஸா ஒரு நினைவுல இருந்துட முடியாது. ஆனா ஒரு நாள் ஃபுல்லா உங்களால இருக்கும்பொழுது மற்ற எல்லாமே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். அப்ப எல்லாத்துல இருந்து நம்ம விட்டு போனா போதும் தான் உங்களுக்கு தோணும். கடைசியில உலக அழியும் போது உலகமும் மோசமாகும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சிவன் சொத்து குலநாசம்ன்றாங்க இல்லையா? அதோடைய அர்த்தம், உண்மையான அர்த்தமே மற்ற எல்லா உறவையும் துண்டித்தால் தான் இறைவனுடைய புத்தி இணையும். அப்ப இறைவனோட புத்தி இணைக்க அது துண்டிக்கவும் படும்.
ஆனா எதையும் நினைக்காம நீங்க அவரை நினைக்கிறோம். ஏன்னா அவர் நினைக்கிறதுக்கு எதிரியாக இவர்களுடைய நினைவு தான் வரப்போகுது. அப்ப அவங்களே துண்டிச்சுட்டு போனாங்கன்னா நீங்க சந்தோஷம் இல்ல படணும். இன்னைக்கு இல்லைன்னாலும் சரி, அவர் கள்ள தொடர்பு கூட விட்டுருங்க. இறந்து போயிடுறாரு. கொரோனால எத்தனை பேர் இறந்தாங்க. அப்ப துடிப்பீங்கல்ல. அப்ப இறைவனோடு புத்தியை இணைத்தால் நமக்கு இன்னொரு துணை வேணும்ன்ற எண்ணம் வராது. ஏன்னா எந்த கணவனும் 24 மணி நேரம் உங்க கூட பாதுகாப்பா இருக்க முடியாது. கடவுளால முடியும். கடவுள் இருப்பார். இல்ல, வீடு பூந்து பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. பாலூட்டும் தாய்மார்களை ட்ரெயின்ல லேடிஸ் அபார்ட்மெண்ட்ல போன கர்ப்பிணி பெண்ண. இதுக்கு மேல என்ன வேணும்? அது கர்ப்பிணி பெண். கர்ப்பிணி பெண்ணுனாலே ஒரு மரியாதையா இருப்பாங்க. போறது லேடிஸ் அபார்ட்மெண்ட். அங்கேயே பாதுகாப்பு இல்லாத உலகமாக இருக்குது. இப்ப அவங்க கணவனை கூப்பிட்டா வருவாங்களா? போலீஸ கூப்பிட்டா வருவாங்களா? இல்ல யார கூப்பிட்டாதான் வர முடியும். ஆனால் கடவுளை கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பாரு. எப்படி கூப்பிடுறது? நினைவுதான்ற. அப்பான்னு கூப்பிடு, அந்த செகண்ட் நான் வந்துடுறேன்ற. இதோடைய நினைவுதான் மகாபாரதத்துல துகில் உரியும் போது கிருஷ்ணான்னு உடனே சாரி வருது பாருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை நினைக்கும் போதுதான் அப்ப இறைவனை மட்டுமே நினைக்கிற பழக்கம் இருந்தா மட்டும்தான் அது வரும். இல்லைன்னா சும்மா அலறதுல நடக்காது. அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் உன்னுடையவள் அப்படின்னு நினைக்கிறோம். உன்னுடையவள் கடவுளுடையவளா இருக்கும்போது நீங்க யாருக்கோ கணவனா இருந்தா அவர் எதுக்கு வந்து யாருடைய பொண்டாட்டியை காப்பாத்தணும் இல்லையா? இப்ப கடவுளே கதின்னு இருக்கிறவங்களுக்கு தான் அது நடக்கும். அப்படி கடவுள் சிவபெருமான் தான். பட் சிவனுடைய மகிமையை பைபிள்ல இயேசுக்கும் கீதையில கிருஷ்ணருக்கும் கொடுத்துட்டாங்க. அது ஆக்சுவலா சிவனை பற்றிய விஷயம்தான். 5 கணவன் கொண்டவள் திரௌபதின்றாங்க. ஆனா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இது இந்த காலத்தை குறிக்குது. அந்த மாதிரி காலத்திலும் ஒருத்தி கடவுளே கதின்னு இருந்தா அப்படிங்கறதான் அதோடைய அர்த்தம். அதுதான் இந்த துகிலுரியும் போது அவ சொல்றா, சூரியன் கூட என் உடலை தீண்டியது கிடையாது, காற்று கூட என் உடலை தீண்டியது கிடையாது, பார்த்தது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்ல வர்றது என்னன்னா, யாரோடையும் நான் காமத்துல ஈடுபடல, என்னுடைய புத்தி இறைவனோட மட்டும் இருக்குது. அப்படி இருந்தால் இறைவன் உங்களை காப்பாற்றுவார். அது மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. யுத்த மைதானத்துல சிக்கலாம், எந்த நேரம் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கும். சோ காமம் ஒன்றை வெல்வதன் மூலமாக முழு பாதுகாப்பு கடவுள் உங்களை சுத்தி ஒரு கோட்டையே உருவாக்குறாரு. அந்த காமம்னு ஒண்ணுல விழுந்துட்டீங்கன்னா அப்படியே தொபுக்கடின்னு விழுந்துடுறீங்கன்னு அர்த்தம். காணாம போயிடுவீங்க. ரொம்ப முக்கியமானது, கடவுள் சொல்றாரு, எத்தனை பேர் மீது நீங்க அன்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொல்லைன்ற. ஒருவரோடு மட்டும், அதாவது கடவுளோட மட்டும் அன்பு இருக்கும் பொழுது உங்களை பலசாலியாகும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். தொடர்ந்து இப்ப என்ன தெரியுமா நடக்குது? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க நாயை எடுத்துட்டு, நாய் ஆஸ்பத்திரிக்கு. என்ன பண்ணாங்களோ தெரியல, நாய் செத்து போச்சு. இடிச்சு டாக்டரை பிடிச்சி கத்துட்டு விட்டா அடிக்காத குறைதான். எனக்கு இப்ப நாய் வேணும்டா. அந்த நாய்க்கு ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காங்க, அது வேணும். இப்ப கொண்டுட்டா அவன் அப்படியே ஆன்னு பாக்குறான். இது ஒண்ணு. இப்ப நேத்து ஒரு நியூஸ், நான் வந்து ரோட்ல இருக்கிற நாய்க்கு எல்லாம் சாப்பாடு போடுவேன், நான் ஒரு ஃபீடரு. எங்க வீட்டு நாயை வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் நாயெல்லாம் ரீலோகேட் பண்ணாங்க. என் நாய்க்கு தடுப்பூசி போட்டு அந்த குடும்ப கட்டுப்பாடு ஊசி போட்டு எடுத்துட்டு வரேன்னாங்க. நான் வேண்டாம்னா அதையும் மீறி அவங்க எடுத்துட்டு போனாங்க. பார்த்தா இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியலன்ட்டு கத்துறாங்க, என் குழந்தை வேணும், என் குழந்தை வேணும்ட்டு. குழந்தை மேலேயே பற்று வேண்டான்னு கடவுள் சொல்றாரு. இவங்க பாக்குறதுல எல்லாத்துலயும் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம் பாருங்க. சோ இந்த பலகீனத்தை சினிமா தூண்டுது, எல்லாமே இது பாக்குறதுக்கு நல்ல விஷயம் மாதிரி தெரியும். விலங்குகள் நேசிக்கிறது நல்லதானே? உண்மையிலே அதுக்கு நீங்க அன்பு செலுத்தணும்னா எதன் மீது அன்பு வைக்காம இறைவனோடு வைங்க. சொர்க்கமாக இந்த பூமி மாறிடும். அங்க அந்த விலங்குகள் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நீங்க எல்லா விலங்குக்கும் சாப்பாடு போட்டுற முடியுமா? எல்லா மனிதர்களுக்கும் சாப்பாடு போட்டுற முடியுமா? அதான் கடவுள் சொல்றாரு, சொர்க்கத்தை நரகமாக்குனது நீங்க காமத்துல விழுந்து. இப்ப காமத்தை தியாகம் செய்து சொர்க்கத்தை உருவாக்குங்க. மத்ததெல்லாம் அவங்களுக்கு தானா கிடைக்கும். நீங்க எதுக்கு கொடுக்கணும்? இல்ல. சோ நிறைய ரகசியங்கள் இருக்குது. காமம் உங்களை விழ வச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். உள்ள இருக்குது, அதை நீங்க புடுங்கி கடாசனம் இறைவன் நினைவுல இருந்து. அதுதான் மிகப்பெரிய எதிரின்ற. அந்த ராவணன் கூட சண்டை போடுறதுதானே ராமருக்கு பெரிய பரீட்சை. மத்தவங்க எல்லாம் வீழ்த்திடுறாரு, நான் ராவணனை வீழ்த்துறதுக்கு தான் டைம் எடுக்குது. சோ கடைசி வரைக்கும் உங்களை பாடாப்படுத்தும். அப்படி இருக்கும்போது நீங்களே நானே போய் விழவான்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்?
தேடி வந்தாலும் அப்பால போய் சாத்தானேன்னு சொல்லணும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. சோ இதுக்கு உங்களுக்கு பக்க பலமாக இறைவனுடைய ஞானம் தான் உதவி செய்யும் தினம் தினம். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.